Hello all, Assalamu alaikum. This is Tasli from Tasli Mehendi Artist. Today நம்ம வீடியோவில் நெயில் லிக்யூட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க இல்லை அப்படின்னா இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த நெயில் லிக்யூட் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறமா வந்துட்டு டீ பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நிறைய பேர் போடுறதுக்கான ரீசன் இதை நம்ம வச்சு மேக் பண்ணும்போது அந்த புகை ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக ஜீரகம் போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. எனக்கு அந்த ஸ்மெல் ஓகே அப்படிங்கிறனா நான் அதையும் வச்சுக்கிட்டேன். ஒரு வேளை உங்களுக்கு அது ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்னா 1/2 kg எடுத்திருக்கேன். அது மாதிரி டீ பவுடர், காஃபி பவுடர் 10 கிராம் எடுத்திருக்கேன். இது நார்மல் நான் சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த ப்ரோ அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா டீ பவுடர் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் டீ பவுடர் இந்த மெஷர்மெண்ட் போகும். இதில் நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு 100 ml குறையாமல் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த 3மே ஒன்றா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி கையில் ஒட்டும். சுகருங்கிறனால கொஞ்சம் கையில் ஒட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாத்துக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு அடிக்கனமான பாத்திரம், என்னோடய பாத்திரம் நான் அடிக்கடி நெயில் லிக்யூட் செய்கிறனால நான் அதுவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் பழைய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லதும் கூட. இப்போ வாங்க அதை நம்ம மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே எப்படி செட் பண்ணுறது பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கல், ஏன்னா அந்த லிக்யூட் எல்லாமே அந்த இதுலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல் ஒன்று வச்சுட்டேன் நடுவில். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா சுகரு, டீ பவுடர் எல்லாமே, அதை அந்த பாத்திரத்துக்குள்ளார போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பவுல் நான் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அது இல்லாமல் டின்னு இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த பவுல் நெய் லிக்யூட் செஞ்சுக்கிட்டே இருக்கனால நான் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டேன் வேறு எடுக்காமல். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நம்ம சுகர் எல்லாமே போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில், அதாவது அடிக்கனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வைக்கணும். அதாவது அது ஹீட்டாக ஒரு மாதிரி புகை வரும். அந்த புகையில் தான் உங்களுக்கு லிக்யூடே மேக் ஆகும். அதனால் சைட்லலாம் புகை வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 minutes அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு லிக்யூட் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 times பண்ணிங்க அப்படின்னா 100 ml வரும். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு 100 ml தான் வரும், அதுக்கு மேலே வராது. நீங்கள் எத்தனை வாட்டி செஞ்சாலும் பரவாயில்ல. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொல்லை வசதி இருந்துச்சுன்னா விறகடுப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு கேஸ் செலவாகாமல் இருக்கும். உங்கள் அம்மா கிட்ட திட்டுவாங்க அப்படின்னு இருப்பீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கா. இதை நான் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நான் வடிகட்டும் போது பாருங்கள் அதில் எந்த அளவு அந்த இதெல்லாம் தூசி இதெல்லாமே இருக்கும். இது இன்னொரு வாட்டி கூட நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இதுக்கப்புறமா நான் 100 ml பாட்டில் வச்சுருக்கேன். அதில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லா லிக்யூடுமே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது நான் சொன்ன மாதிரி 100 ml தான் வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை எவ்வளோ நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா 3 month வைக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா 3 month, வெளியில் வச்சோம் அப்படின்னா 1.5 மாதம், அவ்வளோதான். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 160க்கு நம்ம தஸ்லி மெஹந்தியில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களுமே சேல் பண்ணலாம் 160க்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.